கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில உறவினர்களின் சுயநல செயல்கள் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே இருக்கிறது என்று தான் கூற வேண்டும். உறவுகளுக்கு மதிப்பளிக்கும் உங்களின் நற்பண்பையே உங்களுக்கு எதிரான ஆயுதமாக உறவினர்கள் பயன்படுத்தி இருப்பார்கள். அது உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. நாட்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து போக போக உங்களுக்கு பிரச்சனைகளும் கவலைகளும் இனிமே வரக்கூடிய நாட்கள்லையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கொண்டுமே தான் இருக்கும். காரியமாகும் வரைக்கும் உங்களை புகழ்ந்து பேசியும் தங்களுடைய தேவைகள் முடிந்ததும் கருவேப்பிலையே போல உங்களை ஒதுக்கி எறிந்த மனிதர்கள் நீங்கள கண்டிருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களிடம் ஏதாவது காசு பணம் மற்றவங்களுக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கிறது என்றால் உங்களை பற்றி புகழ்ந்து பேசுவது, 4 பேரிடம் உங்களை மரியாதையாக பார்ப்பது போல வைத்திருப்பது போன்ற செயல்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில நபர்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களோ நெருங்கிய நபர்களோ அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு செயல்களை செய்து கொண்டும் இருப்பாங்க. ஆனால் உங்களுடைய காரியம் முடிந்ததும் உங்களை கருவேப்பிலையை நம்ம சாப்பாடு சாப்பிட்டு கருவேப்பிலையை மட்டும் தேவையில்லை அப்படின்னு சாப்பாடை ஃபுல்லாக சாப்பிட்டு கருவேப்பிலையை ஒதுக்கி வைப்பான் அல்லவா, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களை ஒதுக்கி வைத்து விட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போவாங்க. நீங்கள் மீண்டும் அவர்களை தேடி போனால் கூட உங்களை அவங்க கண்டு கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க தான் உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்களே. இந்த மாதிரி உங்களுடைய நெருக்கமான உறவினர்களும் நெருக்கமான நண்பர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை சிறிது காலத்துக்கோ சிறிது மாதத்துக்கோ முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களை செய்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒதுக்கிய சில அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கும். அதை யோசித்து பார்த்தால் உங்களுக்கு நிச்சயமா தெரியவா ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு சின்ன முன்னேற்றத்தை அடைந்தால் கூட அதை மனதார பாராட்ட அவங்களுக்கு மனம் என்பது இருக்காது. இவன் எப்படி வாழ்க்கையில இவன்லாம் முன்னேறினா நம்ம எங்க போறது, நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி போறது அப்படின்னு அவங்களும் சரி அவங்களுடைய குழந்தைகளையும் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்தை நீங்க தான் எப்படியாவது தோற்கடித்து நம்மளை முன்னேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில உங்களை வைத்து காமித்து இவனை மாதிரி தான் வாழ்க்கையில வாழக்கூடாது, இவன் செய்த செயல்களை நீங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு உங்களை பற்றி தவறாக பேசி அவங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களை தவறாக காட்டிய சில நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளத்தான் இருப்பார்கள். அதுவும் முக்கியமா நெருக்கமான உறவினர்களை உங்களுக்கு இந்த ஒரு செயலை செய்யவும் ஆரம்பிப்பார்கள். உங்களை பாராட்டக்கூடவும் முடியாது. உங்களுடைய வளர்ச்சியை அவங்களால பொறுத்து கொள்ளவும் முடியாது. அவங்களுடைய குழந்தைகளும் சரி அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு காக்கா கூட உங்களிடம் சேரக்கூடாது, பேசக்கூடாது என்கிற ஒரு சின்ன சின்ன செயல்களையும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்து கொண்டுமே தான் இருப்பார்கள். மாறாக உங்களின் பலவீனங்களை பிறரிடம் பகிர்ந்து மகிழ்ந்த உறவினர்களின் சுயநல போக்கு உங்களை உறவுகளின் மீது வெறுப்பு கொள்ள செய்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்ததா இல்லையா என்பதையும் நீங்க கூறவும் வேண்டும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனதை உடைத்த சில வார்த்தைகள் இருக்கும். கும்பம் ராசிக்காரங்க பொதுவாகவே மற்றவங்களின் விமர்சனங்களை எளிதில் கடந்து விட மாட்டீங்க. அதை எப்பொழுதுமே உங்களுடைய மனதுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு நான் என்ன மற்றவங்களை போல இருக்க மாட்டேன், எனக்கு நீ பேசு, ஆனா நீ ரொம்ப நெருக்கமானவனா இருந்தா நான் அமைதியா இருப்பேன், யாருன்னே தெரியாதவன் என் வாழ்க்கைக்குள்ள என் வாழ்க்கையை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளும் தேவையில்லாத அடித்தடி சண்டைகளும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் இதற்காக ஒரே ஒரு வார்த்தை உங்களை பற்றி விமர்சனமாக பேசியிருப்பார். அதனால உங்களுக்கு சுள்ளென கோபம் வந்திருக்கும். அதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ராசிக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் அமர்ந்திருந்த போது நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக பிறரால் பலியானது உங்கள் மீது சுமத்தப்பட்டது. நீங்களும் உங்களுடைய முதலாளியிடமோ அல்லது நீங்க வேலை பார்க்கக்கூடிய பெரிய ஆட்களிடமோ நான் அதை செய்யவில்லை என்று எத்தனையோ தடவைகள் கூறி பார்த்திருப்பீர்கள். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு உங்களுடைய பொறுமையை இழந்து நான் இதை பண்ணலை, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆக்ரோஷத்தை அந்த ஒரு இடத்துல காட்டியிருப்பீங்க. இது வரைக்கும் இவன் இவ்வளவோ அமைதியாக இருந்தாம்பா, இப்போ பாருங்க இவனுக்கு எவ்வளவு கோபம் வருது, தப்பு பண்ணுனா இப்படி கோபம் வரும் போல அப்படின்னு உங்கள் மீது தேவையில்லாத இன்னொரு பழியையும் உங்கள் மீது சுமத்தி கொண்டும் இருப்பாங்க. 4 பேருக்கு முன்னால் அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உங்களை அவமானப்படுத்தியவர்களின் ஏளனமான சிரிப்புகளும் அவர்கள் வீசிய நச்சு வார்த்தைகளும் உங்களுடைய மனதை துக்குநூறாக உடைத்து அதை இன்னமும் உங்களால் மறக்க முடியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள நீங்கள் வைத்து கொண்டுமே இருப்பீங்க. அவர்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கும் வரை இதை நம்ம மறக்கக்கூடாது என்று உங்களுடைய மனதுக்குள்ள நீங்கள் சொல்லி வைத்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். இத்தனை காலம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதுதான் பரிசா என்று நீங்கள் கூனி குறுகி போயிருக்கக்கூடிய நாட்களும் இதுவாகத்தான் இருக்கும். இந்த வார்த்தைகள் தந்த வழி உங்களுடைய மனதை நீண்ட நாட்களா ரணமாக்கி கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா புரிந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுக்கு சரியா இருக்கா, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா நடந்திருக்கா என்பதையும் தெரிவிங்க. நான் கூறியதில் ஏதேனும் பொய் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு
கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஆன்மீகத்தின் மீது ஒரு ஈடுபாடானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வளர ஆரம்பிக்கும். கும்பம் ராசியினருக்கு இயற்கையிலேயே தத்துவ குணமும் ஆன்மீக சிந்தனையும் அதிகமாகவே இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் 9ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீடுகளின் சுப சேர்க்கையால் உங்களின் ஆன்மீக ஆர்வம் புதிய ஒரு உயரத்தை எட்டும். இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விதமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆன்மீகமும் பக்தியும் அலைமோத ஆரம்பிக்கும். சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு செல்வது, குலதெய்வ வழிபாடுகளை குடும்பத்தோடு சிறப்பாக நடத்துவது மற்றும் ஆன்மீக பெரியோர்களின் ஆலோசனைகளை பெற்று ஆலோசனைகளை பெறுதல் போன்ற பாக்கியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்தால் அதனை கைப்பற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதனால உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக அமைதியும் மன தெளிவையும் நீங்கள் உணரவா ஆரம்பிப்பீர்கள். உங்களின் இந்த ஆன்மீக ஈடுபாடு உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரும் பாதுகாப்பு கவசமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும் என்ன பண்ண என்ற ஒரு தெளிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ஆனது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வரவோ ஆரம்பிப்பீங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில நாட்கள்லேயே குடும்பத்துல மகிழ்ச்சியானது நிலைக்கும். 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல்கள் முற்றிலும் விலக ஆரம்பிப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் நிலவி வந்த தேவையற்ற சலசலப்புகளும் வறுமை நிலைமைகளும் நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் அடியோடு மறைந்துவிடும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற சொந்தங்களும் பந்தங்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் வந்து பாசத்தோடு இணைவார்கள். அவர்கள் பாசத்தோடு இணைந்து வருகிறார்கள் என்று உடனே நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து அந்த சில நபர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பு. வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரியத்தின் பேச்சுக்கள், திருமண விசேஷங்கள் யாவும் இனிமே சுமூகமாக முடிந்து மங்கள சப்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒலிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிரந்தரமாக குடியேறி போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியா தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். செய்யவில்லை என்று எத்தனையோ தடவைகள் கூறி பார்த்திருப்பீர்கள். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு உங்களுடைய பொறுமையை இழந்து நான் இதை பண்ணலை, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆக்ரோஷத்தை அந்த ஒரு இடத்துல காட்டியிருப்பீங்க. இது வரைக்கும் இவன் இவ்வளவோ அமைதியாக இருந்தாம்பா, இப்போ பாருங்க இவனுக்கு எவ்வளவு கோபம் வருது, தப்பு பண்ணுனா இப்படி கோபம் வரும் போல அப்படின்னு உங்கள் மீது தேவையில்லாத இன்னொரு பழியையும் உங்கள் மீது சுமத்தி கொண்டும் இருப்பாங்க. 4 பேருக்கு முன்னால் அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். உங்களை அவமானப்படுத்தியவர்களின் ஏளனமான சிரிப்புகளும் அவர்கள் வீசிய நச்சு வார்த்தைகளும் உங்களுடைய மனதை சுக்குநூறாக உடைத்து அதை இன்னமும் உங்களால் மறக்க முடியாமல் உங்களுடைய மனதிற்குள்ள நீங்கள் வைத்துக் கொண்டுமே இருப்பீங்க. அவர்களுக்கு நம்ம பதிலடி கொடுக்கும் வரை இதை நம்ம மறக்கக்கூடாது என்று உங்களுடைய மனதுக்குள்ள நீங்கள் சொல்லி சொல்லி வைத்துக் கொண்டுமே தான் இருப்பீர்கள். இத்தனை காலம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதுதான் பரிசா என்று நீங்கள் கூனி குறுகி போயிருக்கக்கூடிய நாட்களும் இதுவாகத்தான் இருக்கும். இந்த வார்த்தைகள் தந்த வழி உங்களுடைய மனதை நீண்ட நாட்களா ரணமாக்கி கொண்டே தாங்க இருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா புரிந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுக்கு சரியா இருக்கா, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியா நடந்திருக்கா என்பதையும் தெரிவிங்க. நான் கூறியதில் ஏதேனும் பொய் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில ஆன்மீகத்தின் மீது ஒரு ஈடுபாடானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வளர ஆரம்பிக்கும். கும்பம் ராசியினருக்கு இயற்கையிலேயே தத்துவ குணமும் ஆன்மீக சிந்தனையும் அதிகமாகவே இருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் 9ஆம் வீடு மற்றும் 12ஆம் வீடுகளின் சுப சேர்க்கையால் உங்களின் ஆன்மீக ஆர்வம் புதிய ஒரு உயரத்தை எட்டும். இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விதமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆன்மீகமும் பக்தியும் அலைமோத ஆரம்பிக்கும்.
சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு செல்வது, குலதெய்வ வழிபாடுகளை குடும்பத்தோடு சிறப்பாக நடத்துவது மற்றும் ஆன்மீக பெரியோர்களின் ஆலோசனைகளை பெற்று ஆலோசனைகளை பெறுதல் போன்ற பாக்கியங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்தால் அதனை கைப்பற்றி வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதனால உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக அமைதியும் மன தெளிவையும் நீங்கள் உணரவா ஆரம்பிப்பீர்கள். உங்களின் இந்த ஆன்மீக ஈடுபாடு உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரும் பாதுகாப்பு கவசமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும் என்ன பண்ண என்ற ஒரு தெளிவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். ஆனது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க வரவோ ஆரம்பிப்பீங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில நாட்கள்லேயே குடும்பத்துல மகிழ்ச்சியானது நிலைக்கும். 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் இருந்த அசுப கிரகங்களின் நிழல்கள் முற்றிலும் விலக ஆரம்பிப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் நிலவி வந்த தேவையற்ற சலசலப்புகளும் வறுமை நிலைமைகளும் நிம்மதியற்ற சூழ்நிலைகளும் அடியோடு மறைந்துவிடும். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் பக்குவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற சொந்தங்களும் பந்தங்களும் தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் வந்து பாசத்தோடு இணைவார்கள். அவர்கள் பாசத்தோடு இணைந்து வருகிறார்கள் என்று உடனே நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து அந்த சில நபர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பு. வீட்டில் தடைப்பட்டு கொண்டிருந்த சுபகாரியத்தின் பேச்சுக்கள், திருமண விசேஷங்கள் யாவும் இனிமே சுமூகமாக முடிந்து மங்கள சப்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒலிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிரந்தரமாக குடியேறி போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட்